அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். உலக நாடக தினம் மார்ச் 27. இதனை குறித்த ஒரு சிறப்பு செய்தியை வழங்குவதற்காக அரசு உயர்நிலைப்பள்ளி சின்னக்கானலிலிருந்து கணித ஆசிரியையான பழனிசெல்வம் உங்கள் முன் வந்துள்ளேன். சர்வதேச நாடக நிறுவனம் 1961 நாடக தின செய்தியை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதே உலக நாடக தினம். நாடகம் என்பதே முன்பே வரையறுக்கப்பட்ட வசனங்கள் மற்றும் பாத்திரங்களுடன் நேரடியாக நிகழ்த்தப்படும் ஒரு வகையான கலையே ஆகும். இது பொழுதுபோக்கு அம்சத்தை முக்கியமாக கொண்டுள்ளன. மேலும் மக்களின் கலாச்சாரம், திருவிழாக்கள், மகிழ்ச்சி, அரசியல் பிரச்சனைகள், சோகமான தருணங்கள் போன்றவை இதில் பிரதிபலிக்கின்றன. நம் தமிழ் மொழியை பொறுத்தவரை இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3ஆக பிரித்திருக்கிறோம். இதிலிருந்தே நாடகத்தின் தனிச்சிறப்பு என்ன என்பதை நம்மால் உணர இயலும். பண்டை காலத்தில் நாடகம் 2 வகையாக இருந்தன. பொதுவியல் நாடகம், வேட்டியல் நாடகம் என்பது. பொதுவியல் நாடகம் என்பது பொதுமக்களுக்காக நடத்தப்படுவதாகும். வேட்டியல் நாடகம் என்பது மன்னர்கள் மற்றும் உயர்குடி மக்களின் மகிழ்ச்சிக்காக அரங்கேற்றப்படுவது வேட்டியல் நாடகமாகும். நாடகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதும் நம்முடைய இலக்கண நூல்களில் விளக்கப்பட்டுள்ளன. சிலப்பதிகாரத்திற்கு விளக்க உரை எழுதிய ஆசிரியர் அடியாருக்கு நல்லார் என்பவர் குட்டநூல், குணநூல், செயன்முறை, விளக்கத்தார் கூத்து, செய்யிரியம், முறுவல், காயந்தம் போன்ற நூல்களில் தமிழ் நாடகங்கள் எவ்வாறு அரங்கேற்றப்பட வேண்டும், நாடகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற இலக்கண முறைகளை குறிப்பிட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடகங்களினுடைய மேடை எவ்வாறு அமைய வேண்டும், திரை, நாடக வகைகள், நடிகர்களின் புகழ் போன்றவையும் அதில் விளக்கப்பட்டுள்ளன. தற்காலத்தில் நாடகங்கள் தெரு நாடகம், மேடை நாடகம் என்று 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடகங்களின் வளர்ச்சியை பொறுத்தவரை பிற்காலங்களில் கோயில்களில் நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. குறிப்பாக குறவஞ்சி நாட்டுப்புற நாடகம் நாம் அறிந்ததே. மேலும் விவசாயிகளை குறித்த நாடகம் கவிதை வடிவில் எழுதப்பட்டுள்ளது. அவற்றை பள்ளு என நாம் அறிகிறோம். 18ஆம் நூற்றாண்டில் பாரதியார் எழுதிய நந்தனார் சரித்திரம், அருணாச்சல கவிராயர் எழுதிய ராம நாடகம் போன்றவை கவிதை வடிவில் அமைந்த நாடகங்களுக்கு உதாரணங்களாகும். இந்தியா சுதந்திரமடைந்த பின்பு தொடங்கிய நாடகங்கள் குறிப்பாக மக்களுக்கு எளிதில் சென்றடையக்கூடிய வகையில் அமைந்துள்ளன. இங்கு சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், மகாபாரதம், கடவுள்கள் பற்றிய வரலாற்று கதைகள், மன்னர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை வரலாறு போன்றவைகள் நாடகங்களாக அரங்கேற்றப்பட்டன. நம் தமிழ் மொழியில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மன்னர்களுக்கு இடையே, அரசாங்கங்களுக்கு இடையே போர் ஏற்படக்கூடாது, அமைதியே காத்தருள வேண்டும் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு நாடகத்தை அரசு மேல்நிலைப்பள்ளி சின்னக்கானலை சேர்ந்த மாணவர்கள் இன்று தூது சென்ற புலவர் என்ற தலைப்பில் அரங்கேற்ற உள்ளனர். இதில் அதியமான் மற்றும் இளந்திரையன் என்ற 2 மன்னர்களுக்கு இடையே போர் மூளும் சூழ்நிலையில் புலவர் ஔவையார் அவர்கள் எவ்வாறு இந்த போரை நிறுத்தி சமாதானப்படுத்தினார் என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு மேடை நாடகத்தை மாணவர்கள் அரங்கேற்ற உள்ளனர். இந்த காட்சியானது தகடூர் அரசவையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதியமான் அரியணையில் இருந்து எழுந்து வருகிறான். அவையினரும் அவரவர் இருக்கைகளில் அமர்ந்து உள்ளனர். கையில் வேலுடன் வீரன் ஒருவன் உள்ளே நுழைந்து அரசனை வணங்குகிறான். அரசே, ஔவையார் தங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஔவையாரே. இப்பொழுதுதான் இந்த அதியமானின் நினைவு தங்களுக்கு வந்ததா? தங்களின் இனிய தமிழை கேட்டு எத்தனை ஆண்டுகளாகின்றன. தமிழகம் எங்கும் சுற்றி தமிழ் பணி புரியும் நான் அடிக்கடி இங்கே வர முடியுமா? உன் பேரன்பில் மிகுந்ததால் தான் மீண்டும் இங்கே வந்துள்ளேன்.
தாங்கள் இந்த முறையாவது என் அரண்மனையில் அதிக நாட்கள் தங்க வேண்டும். என் அன்பு வேண்டுகோளை மறுக்க கூடாது. உன் அன்பினால் ஈர்க்கப்பட்டுதான் இங்கு வந்துள்ளேன். சென்ற முறை நான் இங்கு வந்தபோது எங்கும் விழா ஆரவாரம்தான் கேட்டது. ஆனால் இப்பொழுதோ வீரர்களின் வாள்கள் மோதும் ஒளியும், குதிரைகளின் கனைப்பு ஒளியும், யானைகளின் பிள்ளிரலும் எங்கும் கேட்கிறதே. தகடூரே பரபரப்புடன் இருப்பது போல தெரிகிறதே. அவையாரே, வழக்கமான போர்ப்பயிற்சி தான் தகடூரே நடக்கிறது. குறிப்பிடும்படி ஒன்றுமில்லை. பயணத்தால் தாங்கள் கிளைப்படைந்து உள்ளீர்கள். விருந்துண்டு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கமான போர் பயிற்சியாக எனக்கு தெரியவில்லை. எதையும் என்னிடம் மறைக்க வேண்டாம். உண்மையை சொல்லுங்கள். காஞ்சியாலும் அரசர் தொண்டைமான் இளந்திரையானை தங்களுக்கு தெரியும் அல்லவா? நன்றாக தெரியும். உம்மை போலவே அவரும் புலவர்களை பெரிதும் மதிப்பவர். காஞ்சி அரண்மனையில் சில நாட்கள் தங்கி அவர் விருந்தோம்பலில் மகிழ்ந்தவள் நான். உம்மை போலவே நல்ல பண்பாளர் அவர். தொண்டைமான் இளந்திரையான் தகடூரை கைப்பற்ற எண்ணம் கொண்டுள்ளார். அதற்காக பெரும்படை திரட்டி வருகிறார். ஒற்றர்கள் வழியாக கிடைத்த நம்ப தகுந்த செய்தி இது. வருமுன் காப்பது நல்லது என்றே இங்கு எங்கும் போர் பயிற்சி நடக்கிறது. கொல்லர்கள் இரவு பகல் பாராமல் வாளையும் வேலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். வீரம் விளைந்த இந்த நாட்டை பகைவர்கள் கைப்பற்ற முடியுமா? தொண்டைமான் இளந்திரையனை பெரும் படை வலிமை கொண்டவர் என்று எல்லோரும் புகழ்கிறார்களே. இடம் காஞ்சி அரசவை. இளந்திரையன் அரியணையில் அமர்ந்து இருக்கிறான். அவையினர் அமர்ந்து இருக்கின்றனர். வேலேந்திய வீரன் உள்ளே நுழைந்து அரசனை வணங்குகிறான். அரசரே, தங்களை காண பெரும் புலவர் ஔவையார் வந்து கொண்டிருக்கிறார். என்ன, தமிழ் மூதாட்டி ஔவையாரா வருகிறார்? தமிழ் மூதாட்டியே, தாங்கள் வருகையால் இந்த நாடே பெருமை பெற்றது. தமிழ் மீதும் புலவர்கள் மீதும் பேரன்பு வைத்திருக்கும் அரசே, நீர் நீடூழி வாழ்க. நான் பரிசில் பெறுவதற்காக இங்கு வரவில்லை, வேறு வேலையாக வந்தேன். ஔவையாரே, தாங்கள் எதற்காக வந்திருந்தாலும் இந்த நாடு தங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேட்கலாம். புலவர்கள் உயிரை கேட்டாலும் நீர் தருவீர் என்பதை நான் அறிவேன். அண்மையில் நான் தகடூர் சென்றிருந்தேன். அங்கே வள்ளல் அதியமானை சந்தித்தேன். நீர் தகடூரின் மீது படையெடுக்கப் போவதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா என்பதை அறிவதற்காகவே இங்கு வந்தேன். புலவரே, பக்கத்து நாடுகளின் மீது போர் செய்து அவற்றை கைப்பற்றுதல் வலிமை வாய்ந்த அரசனுக்கு பெருமை சேர்க்கும் செயல்தானே. போரின் முடிவு வெற்றியாக இருந்தால் பெருமை சேர்க்கும் செயல்தான். அதியமானும் உம்மை போன்றே சிறந்த வீரர். தகடூர் மக்களும் போர் செய்வதில் வல்லவர்கள். இது உமக்கு தெரியாதா? இளந்திரையன் தனக்குள் இவ்வாறு பேசிக்கொள்கிறார். இவர் நம் வலிமையை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார். அதனால்தான் இப்படி பேசுகிறார். நம் படைக்கருவிகள் வைக்கப்பட்டு இருக்கும் கொட்டிலுக்கு இவரை அழைத்து செல்வோம். அப்பொழுது நம் வலிமையும் ஆற்றலும் இவருக்கு புரியும். ஔவையாரே, என்னுடன் வாருங்கள். எங்கள் படைக்கல கொட்டிலை பார்வையிடலாம். வருகிறேன். ஔவையாரே, இந்த அரங்கத்தில் பல்லாயிரக்கணக்கான வேல்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. பாருங்கள். ஆ, புத்தம் புதிய வேல்கள் அனைத்தும் பலபலவென்று மின்னுகின்றனவே. வாருங்கள், அடுத்த அரங்கிற்குள் நுழைவோம். இங்கு எண்ணற்ற வாள்களும் கேடயங்களும் வைக்கப்பட்டு இருக்கின்றன. பாருங்கள். ஆ, இங்கு எல்லா வாள்களும் கேடயங்களும் புத்தம் புதிதாக மின்னுகின்றனவே. காட்சி 3. இளந்திரையனும் ஔவையாரும் வீரர்கள் படைசூழ அரசவைக்குள் நுழைகின்றனர். இளந்திரையன் அரியணையில் அமர்கிறான். ஔவையாரும் அருகில் இருந்த இருக்கையில் அமர்கிறார். அரசே, இவ்வளவு படைக்கருவிகளை நான் ஒரே இடத்தில் பார்த்தது இல்லை. எல்லா கருவிகளும் புத்தம் புதிதாக உள்ளன. அவை பலபலவென்று மின்னுகின்ற காட்சி என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. இவ்வளவு பெரிய படைக்கல கொட்டில் வேறு எந்த நாட்டிலும் இருக்க முடியாது. இத்தனை படைக்கருவிகளை ஒரே இடத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அரசே,
நீர் சொல்வது உண்மை. தமிழ்நாடெங்கும் நான் சுற்றியிருக்கிறேன். எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய படைக்கலக்கொட்டிலை பார்க்கவில்லை. எத்தனை படைக்கருவிகள் வரிசை வரிசையாக அழகாக வைக்கப்பட்டு உள்ளன. போர்க்கருவிகள் பற்றாக்குறையே இங்கு இல்லை. அவை ஏராளமாக உள்ளன. கூர்மையும் வலிமையும் வாய்ந்த இந்த படைக்கருவிகளை எடுத்துக்கொண்டு எங்கள் வீரர்கள் போருக்கு புறப்பட்டால் யார் அவர்களை எதிர்த்து நிற்க முடியும்? எதிர்த்து நிற்க முடியாதுதான். என் படைக்கல கொட்டிலை பார்த்து வியர்ந்து நிற்கிறீர்களே. அதியமானின் படைக்கல கொட்டில் எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள். அவ்வை தனக்குள், ஏராளமான படைக்கருவிகள் உள்ளன என்று பெருமைப்படுகிறீர். உங்களுக்கு நல்லறிவு புகட்டுகிறேன். அரசே, அதியமானின் படைக்கலக்கொட்டிலில் சில போர்க்கருவிகளே கிடந்தன. அந்த போர்க்கருவிகளும் கூர்மழுங்கியும் முனை வளைந்தும் குருதிக்கரை படிந்தும் காட்சியளித்தன. ஒரு சில போர்க்கருவிகள் தான், அதுவும் கூர்மழுங்கி முனை நெளிந்து உள்ளன என்கிறீர்கள். அத்தகைய போர்க்கருவிகளை வைப்பதற்கு கொட்டிலே தேவையில்லையே. அரசே, அதியமானின் வீரர்கள் எப்பொழுதும் பகைவர்களோடு போரிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அவர்கள் படைக்கருவிகள் கூர்மழுங்கியும் உடன் நெளிந்தும் குருதிக்கரை படிந்தும் உள்ளன. அவை செப்பம் செய்வதற்காக கொல்லனுடைய உலைக்களத்திற்கு வருகின்றன. கொல்லன் செப்பம் செய்ததும் அந்த கருவிகளை எடுத்துக்கொண்டு வீரர்கள் போர்க்களத்திற்கு சென்று விடுகின்றனர். ஆனால் உம்முடைய படைக்கல கொட்டிலில் போர்க்கருவிகள் எண்ணெய் பூச பெற்று மாலை சூட்ட பெற்று பார்வையாளர்கள் பார்த்து மகிழும்படி அழகாக காட்சிக்கு வைக்கப்பட்டு உள்ளன. அதியமானின் படைக்கல கொட்டிலில் பார்த்து மகிழும்படி இல்லை. அது மட்டுமல்ல, வள்ளல் அதியமானின் கொடைத்திறம் நாடெங்கும் அவருடைய புகழை பரப்பியுள்ளது. இளந்திரையன் தனக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டு, அதியமானை பற்றி குறைவாக அல்லவா மதித்து விட்டோம்? ஔவையார் சொல்வதை பார்த்தால் அவன் வீரர்கள் வீரம் மிகுந்தவர்கள், படைப்பயிற்சி மிக்கவர்கள், பல போர்க்களங்களை கண்டவர்கள் என்பது உறுதியாகிறதே. அது மட்டுமல்ல, போர்க்கருவிகளை அழகு பெற வைத்திருப்பவன் என்று என்னை குறிப்பாக கேலி செய்துள்ளாரே. வெற்றி எளிதில் கிடைக்கும் என்றால் போர் செய்யலாம். ஔவையார் இங்கு வந்து என்னை குழப்பிவிட்டாரே. என்ன செய்வது என்பது குறித்து அவர் அறிவுரையை கேட்போம். ஔவையாரே. அரசே, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கேளுங்கள். தகடூர் மீது போர் செய்யும் எண்ணத்தில் இருந்தேன். தங்களுடன் உரையாடிய பிறகு போர் செய்வதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் உள்ளேன். நான் என்ன செய்வது என்பது குறித்து தங்கள் அறிவுரையை வேண்டுகிறேன். போரில் நீர் வெற்றி பெறுவதாக வைத்துக்கொள்வோம். அதனால் உமக்கு புகழ் கிடைக்குமா? தமிழகமே போற்றும் வள்ளல் அதியமானை பொறாமையால் இளந்திரையன் அழித்தான் என்று உலகம் உம்மை இகழும். போர் நிகழ்ந்தால் இரு நாட்டு மக்களும் எவ்வளவு துன்பமடைவார்கள். போர்க்காலத்தில் எத்தனை வீரர்கள் உயிரிழப்பார்கள். கை கால் முடமாகி போகின்றவர்கள் எத்தனை பேர். போர் என்ற பெயரால் இத்தனை கொடுமைகளையும் நீர் நிகழ்த்த வேண்டுமா? போர் நீக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது உமக்கு தெரியாதா? அவ்வையே, என்ன செய்ய சொல்கிறீர்கள்? அரசே, அதியமானின் மீது போர் தொடுக்கும் முயற்சியை கைவிடுக. நீங்கள் இருவரும் நண்பர்களாகுங்கள். இதனால் உங்கள் இருவர் நாடும் வளம் பெறும். நாட்டு மக்கள் உம்மை வாழ்த்துவார்கள். உம் புகழ் உலகெங்கும் பரவும். நான் இங்கு வந்ததன் நோக்கமே உங்கள் இருவருக்கும் இடையே நட்புறவை ஏற்படுத்துவதுதான். தங்கள் அறிவுரையை நான் மீறுவேனா? இனி நானும் அதியமானும் நண்பர்களாக இருப்போம். இந்த இரு நாடுகளுக்கு இடையே இனிமேல் போரே நிகழாது. போரை விட அமைதியே சிறந்தது என்பதை உணர்ந்து கொண்டீர். போரை தவிர்த்த உம் செயலால் இரு நாட்டு மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். உம் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். போரே வேண்டாம், உலகம் அமைதியாக இருக்க வேண்டும், அன்பு ஒன்றே எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரும் என்பது இந்த நாடகத்தின் மூலம் தெரியப்படுத்திய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வாழ்க தமிழ் என்னும் கவிதையை சொல்ல வருகிறார் செல்வி சஞ்சனா. வாழ்க தமிழ். படையுடன் கடல் கடந்தார் பழம் தமிழகத்தார். உடையுடன் தமிழர் எனும் உரிமையை எடுத்தே சென்றார். மடையென பெருக்கும் பண்பில் மாண்புறு சங்கம் சேர்ந்தார். தமிழனே எங்கிருந்தால் ஏனும் தமிழனே பிறப்பால் நெஞ்சாள். குமிழ் நகை
தமிழர் தங்கள் குலம் செழிப்படைதல் காண்பார். உமிழ்திரை கடலும் தாண்டி ஒளிபெற வாழ்வார் வாழ்வார். என் தமிழ் மகனே, உன்னை இப்புவி மறவாதென்றும் உன்னையும் என்பால் சேர்க்கும் உயிருடல் என நாம் வாழ்வோம். தென் திசை புகழை பாரில் செலுத்துவோம் நாம். நன்றி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சின்னக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராஜா அவர்கள் சர்வதேச நாடக தினம் குறித்து வழங்கும் சிறப்புரையை கேட்கலாம். சர்வதேச நாடக தினம் மார்ச் 27. உலகளவில் நாடகத்தில் ஈடுபாடு கொண்ட நாடக செயல்பாட்டாளர்களால் கொண்டாடப்படுகிறது. நாடக பள்ளிகள், நிகழ்கலை சார்ந்த நிறுவனங்கள், நாடக குழுக்கள், தனித்த நாடக கலைஞர்களுக்கு என அனைவராலும் ஒரு பொது செய்தியுடன் இந்த நாடக தினம் அனுசரிக்கப்படுகிறது. நாடகம் அல்லது கலை உலகில் தொலைநோக்கு பார்வையுடன் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த ஒரு கலைஞரிடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு செய்தி தரப்பட்டு இருப்பது மொழிகளின் மொழிபெயர்க்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட ஊடகங்களின் வழியாக வெளியிடப்படுகிறது. இத்தனைக்கும் சினிமாவின் படையெடுப்புக்கு முன்பு தமிழர்களின் வாழ்வில் பின்னி பிணைந்திருப்பது நாடகம் மட்டுமே. சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நாடகத்தின் தாக்கம் எப்படி இருந்தது என்பதற்கு இந்த சம்பவங்களை உதாரணமாக சொல்வார்கள். நல்லதங்காள் நாடகம் நடந்து கொண்டிருந்தது. கண்ணீர் சிந்த வைக்கும் நாடகம். நல்லதங்காளுக்கு 7 குழந்தைகள். ஒவ்வொரு குழந்தையும் தாலாட்டு பாடியபடி கிணற்றில் வீசுவாள் நல்லதங்காள். ஒரு கிராமத்தில் இந்த நாடகம் நடந்தபோது நல்லதங்காளாக நடித்த பெண் ஒரு குழந்தையை மட்டும் தாலாட்டு பாடாமல் கிணற்றில் போட்டாளாம். நாடகம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் கொதித்து விட்டார்கள். எப்படி தாலாட்டு பாடாமல் குழந்தையை கிணற்றில் போடலாம் என்று கேட்டு மேடை ஏறிவிட்டார்கள். கிணற்றில் போட்ட குழந்தையை எடுத்து கொடுத்து தாலாட்டு பாடிய பின் போடச் சொன்னார்களாம். இன்னொரு சம்பவம், பாலாமணி அம்மாள் தாரா சசாங்கம் என்ற நாடகத்தை நடத்தினார். இதில் நடித்தவர்கள் பெண்கள் மட்டுமே. இந்த நாடகத்தில் கதாநாயகிகளுக்கு கதாநாயகன் எண்ணெய் தேய்க்கும் காட்சி ஒன்று உண்டு. அந்த காட்சியில் நாயகி உடை அணிந்திருக்க மாட்டாள். இதை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம். திருச்சியில் இருந்து இந்த நாடகத்துக்காக பாலாமணி ஸ்பெஷல் என்ற ரயில் விடப்பட்டதாம். நாயகியாக நடித்தவர் ஸ்கின் உடை அணிந்திருந்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது. 1940 வரை புராணம், சமஸ்கிருத காவியங்கள், சமுதாய சிந்தனை, நாட்டுப்பற்று போன்றவையே நாடகங்களில் இருந்தன. பின்னர் சுதந்திர வேட்கையை உணர்த்தும் விதமான நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. தமிழ் நாடக மேடைகளில் சீர்திருத்த நாடகங்களை அறிமுகம் செய்தவர் பம்மல் சம்பந்தம் முதலியார். மேடை நாடகங்களில் உரைநடைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் இவர். தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படும் சங்கரதாச சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை என்ற நாடக குழுவை உருவாக்கியவர். இதில் கிட்டப்பா நடித்து புகழ்பெற்றார். விஸ்வநாததாஸின் வள்ளி திருமணம் நாடகம் அப்போது புகழ்பெற்ற நாடகம். முருகன் வேடத்தில் வந்த விஸ்வநாததாஸ் மேடையில் உச்சபட்ச குரலில் பாடிக்கொண்டிருந்த போதே உயிர் பிரிந்துவிட்டது. சினிமா வந்த பிறகு நாடகத்துக்கான மவுசு குறைய ஆரம்பித்தது. பாஸ்கரதாஸ், பூமி பாலகதாஸ், உடுமலை நாராயண கவி போன்ற நாடக வாத்தியர்கள் ஸ்டுடியோக்களுக்கு தங்களை இடமாற்றினார்கள். நாடக கம்பெனிகள் ஒவ்வொன்றாக மூடப்பட்டன. இப்போது நாடகங்கள் முற்றிலும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில நாடக கம்பெனிகள் இருந்தாலும் அதற்கான முக்கியத்துவம் குறைந்துவிட்டது. ஒய்ஜி மகேந்திரன், எஸ்வி சேகர் போன்றோர் காமெடி நாடகங்களை நடத்தி வருகின்றனர். இது ஓரளவு வெற்றிகரமாக சென்றாலும் முழுமையான வரவேற்பு இல்லை. இந்நிலையில் பாலிவுட்டில் நசுருதீன் ஷா உட்பட சில திரைப்பட கலைஞர்கள் நாடகத்தில் நடிக்கிறார்கள். ஹாலிவுட் நடிகர்கள் தங்களை புதுப்பித்து கொள்ள நாடகத்தில் நடிக்கிறார்கள். ஆனால் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் மட்டும் நாடகம் என்றால் விலகி போகிறார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் நாடகம் பார்க்கவாவது வர வேண்டும். கிராமங்களில் திருவிழாக்களில் நாடகம் போட்ட கலைஞர்கள் இன்று வாழ்க்கையை போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார வசதி இல்லை. நாடகத்திற்கு மக்களின் ஆதரவு குறைவாக இருக்கிறது. ஆனால் அந்த கலைஞர்கள் இன்னும் கலை தாகத்தோடு இருக்கிறார்கள். முன்பு இருந்த நிலையை ஒப்பிடும்போது இப்போது
சற்று மாற்றம் வந்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. வெளிநாட்டில் உள்ளவர்கள் சினிமாவை விட 10 மடங்கு நாடகத்தின் மேல் மதிப்பும் ஆர்வமும் கொண்டிருக்கிறார்கள். நாடகம் ஒன்றில்தான் பாராட்டோ திட்டோ நேருக்கு நேர் கிடைக்கும். அதிலிருக்கும் த்ரில்லே தனி. நாடகக்கலை அழிகிற கலையாக இருந்திருந்தால் சினிமா வந்து 10 ஆண்டுக்குள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும். என் தலைமுறை வரை அது வந்திருக்கிறது என்றால் எந்த காலத்திலும் அழியாத அற்புத கலை நாடகக்கலைதான் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நகைச்சுவை துணுக்குகளை கூற வருகிறார்கள் சின்னக்கினால் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்கள். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. ஒரு ஆள் பைக்குக்கு ஆயில் போட்டாராம், ஆனால் அந்த பைக்கு ஓடவே இல்லையா. அது ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஆஃப் ஆயிலாம். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்சானுக்கும் நேனிக்கும் கல்யாணம் நடந்துச்சான். அவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க மொய் செஞ்சாங்களாம். பணத்துக்கு பதில் பிரெட்டை கொடுத்தாங்களாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சான். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. 2 யானை கரும்பு தோப்புக்குள்ளே போச்சான். ஆனால் ஒரே ஒரு யானை மட்டும் நல்லா கரும்பு தின்னுச்சான். இன்னும் யானை கரும்பு திங்கலாம். ஏன் தெரியுமா? அந்த யானைக்கு சக்கரை வியாதியாம். சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. ஒருத்தன் அவங்க அப்பா பேர் எழுதி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சானா. ஏன்? ஏன்னா அவங்க அப்பா பேர் கெடாமல் இருக்க. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சதுரம் புத்திசாலியா முக்கோணம் புத்திசாலியா? சதுரம் தான் புத்திசாலி. ஏன்னா அதுக்கு தான் 4 மூளை இருக்குல்ல. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. அண்ணன் தம்பி 2 பேரும் கடைக்கு போனாங்களாம். கடைக்கு போய் 3 வடை வாங்கினாங்களாம். 3 வடையில் ஆளுக்கு ஒவ்வொரு வடை தான் சாப்பிட்டாங்களாம். அது ஏன்? ஏன்னா அண்ணன் ஒரு ஆள், தம்பி 2 பேரா. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்சானுக்கும் நேனிக்கும் கல்யாணம் இருந்துச்சான். அவங்க கல்யாணத்துக்கு சுடுகாட்டு கூட்டு போனாங்களா. ஏன்? ஏன்னா சின்சான் அடக்கமான பொண்ணு வேணும்னு கேட்டானா. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை மார்ச் மாதம் 27ஆம் நாள் சர்வதேச நாடக தினத்தை முன்னிட்டு சின்னக்கானல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டீர்கள். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.